இந்த ஏகத்துவ கொள்கையின் அடிப்படையில் வாழ்ந்தால்தான் மறுமை வெற்றி கிடைக்கும் என்பதை நிச்சயமாக நாம் அத்தனை பேருமே நம்புகிறோம். ஆனால் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று வரும்போது கொள்கையை விளங்கிய நாங்கள் இந்த உலகத்திலே இறைவனால் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற கடமைகள், நாம் இந்த உலகத்திலே இறைவனின் திருப்தியை பெறுவதற்காக செய்ய வேண்டிய காரியங்களை உலகத்திலே அலட்சியமாக நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து சென்று விடுகிறோம். இன்ன சலாத்தி, என்னுடைய தொழுகை உனக்கு உரியது யா அல்லாஹ் என்று சொல்லுகிறோம். அல்லாஹ்வுக்கு தொழுகிற மக்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்கள், முஸ்லிம்கள் அலட்சியம் காட்ட முடியுமா? பொறுப்புத்தனமாக தொழுகை விஷயத்திலே வாழ முடியுமா? நேரம் கிடைத்தால் மட்டும் தொழுது கொள்கிறேன் என்று சொல்லுவான் அல்லாஹ்வுடன் செய்த உடன்படிக்கை உண்மையானதாக இருக்க முடியுமா? ஒரு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற மட்டும் பள்ளிவாசலை வந்து எட்டி பார்த்து செல்லுகிற சமுதாய முஸ்லிம்களாக இருக்க முடியுமா? வெகு பெருநாள்களை மட்டும் தேடி வந்து தொழுகை விட்டு சலாம் கொடுத்து செல்லுகிறவர்கள் முஸ்லிம் என்று அல்லாஹ்வுடைய பட்டியலில் இருக்க முடியுமா? அப்ப நீ என்ன வந்து அல்லாஹ் கிட்ட இன்ன சலாத்தி அமல் செய்யணும். சும்மா ஏனுத்து நாம் தௌஹீத்வாதி அல்லாஹ் பார்த்துருவேன் அப்படி கிடைச்சாது. இந்த மனப்பால் பிடிக்க கூடாது. அல்லாஹ்வை நீங்கள் காண வேண்டும் என்றால், உங்கள் ரப்பை சந்திக்கிற ஆசை உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் அமல் செய். அல்லாஹ் எதையெல்லாம் இந்த தீன்ல வந்து நல்லவர்கள் சொன்னானோ அதையெல்லாம் எடுத்துறாங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வலா யுஸ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்க்கு யாரையும் என வச்சிராரு. நாங்க அது செய்யறதில்லை. அமல் செய், அதான் கஷ்டம். அதை மட்டும் கிடைச்சாதான் செய்யறது. மற்றபடிக்கு ஆசைப்பட்டு உட்கார்ந்து நேரம் செலவழிச்சு இதுக்கெல்லாம் டைமே இல்லை அப்படின்ற அளவுக்கு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இதை 18வது அத்தியாயம் 110வது வசனத்திலே சொல்கிறான். அமல் செய்தால் நல்லறங்களால் தான் அல்லாஹ்வை சந்திக்கிற வாக்கியத்தை அல்லாஹ் தருவான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள், கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கிற அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே மறுமை வெற்றியை அடைந்து கொள்வதற்கான ஒரு வழியை நாம் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தில் உண்மையான ஒரு சத்திய கொள்கையை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளையும் கருணையையும் பெற்று சொர்க்கம் நுழைவதற்காக இந்த உலகத்துல நாம் எண்ணற்ற காரியங்களை செய்தும் வருகிறோம்.
இந்த ஏகத்துவ கொள்கையின் அடிப்படையில் வாழ்ந்தால்தான் மறுமை வெற்றி கிடைக்கும் என்பதை நிச்சயமாக நாம் அத்தனை பேருமே நம்புகிறோம். ஆனால் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று வரும்போது கொள்கையை விளங்கிய நாங்கள் இந்த உலகத்திலே இறைவனால் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற கடமைகள், நாம் இந்த உலகத்திலே இறைவனின் திருப்தியை பெறுவதற்காக செய்ய வேண்டிய காரியங்களை உலகத்தில அலட்சியமாக நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து சென்று விடுகிறோம். மறுமையில வெற்றி அடையணும்னா அல்லாஹுடைய திருப்தி கிடைக்க வேண்டும். அல்லாஹுடைய திருப்தி எப்படி கிடைக்கும்? அதை அவனும் அவனுடைய தூதரும் நமக்கு காட்டிய வழிப்பிரகாரம் நாம் வாழ்வதன் மூலமாகத்தான் அது கிடைக்கும். அப்ப அல்லாஹ் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று எதை இந்த உலகத்தில் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் சொன்னானோ, கட்டளையிட்டானோ, அதை நாம் இந்த உலகத்தில் எடுத்து நடப்பதுதான் ஒரு முஸ்லீமுடைய அடிப்படை பண்பாக இருக்கணும். நாம தொழுகையில தக்பீர் கட்டின உடனே அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டிட்டு அல்லாஹ்விடத்திலே முதலாக நாங்க சொல்லக்கூடிய உறுதியும் ஒப்பந்தங்களும் என்ன? வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன். நான் என்னுடைய முகத்தை இந்த வானம் பூமிகளை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வின் பால் நான் திருப்பி விட்டேன். உன்னை நோக்கி வந்துட்டேன் யா அல்லாஹ். நான் முஸ்ரிக்கு கிடையாது, நான் முஸ்லிம், உனக்கு கட்டுப்பட்டவன் என்று சொல்லுகிறோம். இன்ன ஸலாத்தி வனுசுகி வமஹியாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடுகள், நான் உயிரோடு வாழுவது, என்னுடைய மரணம் அத்தனையும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த அகிலங்களின் அதிபதியாக இருக்கின்ற அல்லாஹுக்கு உரியது. வபிதாலிக உமிர்து, இப்படித்தான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன், இப்படித்தான் வாழணும் என்று நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். வஅன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் உள்ளவன் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் முதலாக பேசுகிறோம். இந்த வார்த்தைகளில் உண்மையாளர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து வாழுகிறோமா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏகத்துவத்தை சுமந்து வாழுகிற நாம் அல்லாஹ்விடத்தில் பேசிய பேச்சுக்களில், அல்லாஹ்விடம் செய்கிற ஒப்பந்தங்களில் நேர்மையானவர்களாகத்தான் இந்த உலகத்தில் நாம் நடக்கிறோமா என்று சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், வானம் பூமியை படைத்த உன்னை நோக்கி நான் திரும்பி வந்து விட்டேன் யா அல்லாஹ். நான் இணை வைப்பவன் அல்ல யா அல்லாஹ், நான் முஸ்லீமாக வாழுகிறவன், உனக்கு கட்டுப்பட்டவன் யா அல்லாஹ் என்று நாம் பேசுகிறோம். இந்த பகுதியிலே சரியா இருக்கிறோம். உன்னைய நோக்கி நாங்கள் வந்தது உண்மை, நாங்கள் முஸ்லிம்கள் என்பது உண்மை, உனக்கு எந்த விதத்திலும் நாங்கள் இணை வைக்க மாட்டோம் என்பதும் உண்மை. இணை வைக்காத முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி போராடுகிற நாம் தான் ஏகத்துவவாதிகள். ஏகத்துவத்தை சுமந்தவர்களிடத்தில் இணை வைப்புக்கு எதிரான நெருப்பு மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும். எதை கண்டாலும் கோபம், எதை கண்டாலும் சிறுக்கு, எதை கண்டாலும் முஸ்லிக்கு பிடி, அப்படி இவர் கொள்கையில உச்சகட்ட பிடிப்புள்ளவராக இருப்பாரு. இரண்டாவது, நான் பேசியதுல உண்மையாளராக இருக்கிறேனா? இரண்டாவது, நான் அல்லாஹ்வோட என்ன பேசுகிறேன்? இரண்டாவது பகுதியில் தான் நாம் அத்தனை பேரும் அலட்சியவாதிகளாக வாழுகிறோம். இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, தொழுகை என்று நாங்க சொல்லும் போதே எங்க வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மூமின்களுக்கும் தொழுகையை நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை என்பது ஒவ்வொரு மூமின்களுக்கும் நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்தந்த நேரத்தில் நீ தொழுதாகணும் என்று அல்லாஹ் விதியாக்குகிறான். இறைவன் விதியாக்கிய ஒரு விஷயத்தில் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடன் உடன்படிக்கை செய்த நாம் எங்கட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி அதை வாழுகிற முஸ்லிம்களாக இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு நபித்தோழர் கேட்கிறாரு, இஸ்லாத்தில் மிக சிறந்தது எது யா ரசூலல்லாஹ்? ஐயுல் இஸ்லாமி அஃதல்,
மிகச்சிறந்த காரியம் எது அல்லாஹ்வுடைய ரசூலே? அஸ்ஸலாத்து அலா வக்திஹா. அந்த டைம்ல நீ தொழுகிறது சிறந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹ். லுஹருடைய நேரம் லுஹருக்கு வர வேண்டும், அஸ்ருடைய நேரம் அஸ்ரில் இருக்க வேண்டும், மக்ரிப் இஷா ஃபஜ்ர் என்றால் அந்தந்த நேரங்களில் நீங்கள் கடமையை நிறைவேற்ற வந்து நிற்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான ஏகத்துவவாதிகள் முஸ்லிம்கள். இன்ன சலாத்தி, என்னுடைய தொழுகை உனக்கு உரியது யா அல்லாஹ் என்று சொல்லுகிறோம். அல்லாஹ்வுக்கு தொழுகிற மக்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் முஸ்லிம்கள் அலட்சியம் காட்ட முடியுமா? பொடுபோக்குத்தனமாக தொழுகை விஷயத்திலே வாழ முடியுமா? நேரம் கிடைத்தால் மட்டும் தொழுது கொள்வேன் என்று சொல்லுவன் அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கையில் உண்மையாளராக இருக்க முடியுமா? ஒரு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற மட்டும் பள்ளிவாசலை வந்து எட்டி பார்த்து செல்லுகிற சமுதாய முஸ்லிம்களாக இருக்க முடியுமா? 2 பெருநாள்களை மட்டும் தேடி வந்து தொழுகை விட்டு சலாம் கொடுத்து செல்லுகிறவர்கள் முஸ்லிம் என்று அல்லாஹ்வுடைய பட்டியலில் இருக்க முடியுமா? அப்ப நீ என்ன வந்து அல்லாஹ் கிட்ட இன்ன சலாத்திங்கிற தக்பீரை கட்டிட்டு இன்ன சலாத்தி வனுசுக்கி அப்படின்னால் அப்படி வாழு. நீ வாழுவது முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அந்த செயல் வடிவம் கொடுக்கப்படுகிற காரியங்கள் இல்லாவிட்டால் நீ முஸ்லிம் லிஸ்ட்ல இருக்க முடியாது. இன்ன சலாத்தி வனுசுக்கி, என்னுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம், நான் உயிரோடு வாழ்வது மரணிப்பது எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. நான் வாழ்வது மரணிப்பது எல்லாமே துனியாவுக்கு இருக்குது. தேடுறான், உழைக்கிறான், ஓடுறான், எல்லாத்தையும் துனியாவுல என்னத்துக்கு பாடுபடுறான்? 24 மணி நேரமும் உலகத்திலே ஓடுகிற ஓட்டமும் சம்பாதிக்கிறதுக்கு தானே. அரை ஜாமி வயிற்றுக்கு இந்த உலகத்துல படுற பாட்டு பாருங்க. யாப்பா இவ்வளோ ஓடி ஓடி கஷ்டப்பட்டு திரிஞ்சு 24 மணி நேரம் நேர்மை செஞ்சு கஷ்டப்பட்டு நீங்கள் தேடுகிற சொத்து செல்வங்களை எல்லாம் எங்க கொண்டு போறீங்க? உலகத்துல பெரிய பிரஸ் வச்சிருக்கிறாரு, BMW வாகனத்துல ஓடுறாரு, குண்டுகளைக்கான வாகனங்களை எடுத்துக்கிட்டு ஓடுறாரு, ஹைலக்ஸரி பஜிரோவை எடுத்துக்கிட்டு ஓடுறாரு. ஓடு, பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் அந்த அருளை உலகத்திலே அனுபவியுங்கள், அது தப்பே கிடையாது. ஆனால் இதற்காகவே ஓடுகிறீர்கள் என்றால் நாங்கள் அல்லாஹ்விடம் செய்த கொடுத்த வாக்குறுதியில் பொய்யர்கள் அல்லவா? அல்லாஹ்வுக்காக நீங்கள் தேடுவதை அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு அதை திசை திருப்பி விடக் கூடாது என்று அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளும் அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமையை விட்டு உங்களை பராமுகமாக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு செய்யற கடமை அந்தந்த டைம்ல செய்யணும். அல்லாஹ்வுக்கு செய்ய நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவதை விட்டுவிட்டு துனியாவுடைய காரியங்கள் உங்களை நாசமாக்கி விடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை சகோதரர்களே இது. ஆனால் உலகத்துல போய் கல்லப்பட்டிட்ட உட்கார்ந்தாருன்னா வார வருமானம் தான் பெருசா தெரியுது. அதை மூடிட்டு பள்ளிவாசலுக்கு கடையை அணைச்சிட்டு வந்து தொழுதுட்டு போவோம்ன்றதுக்கு மனசு விடுது இல்லை. அவ்வளவு தூரம் போகலுமா அப்படின்னு நினைக்கிறான். அவ்வளவு தூரம் போக இயலாதவரு அதுக்குள்ள ஒரு முசல்லா போட்டு தொழுதுருவாரு. ஏன் ஜமாத்து தொழுக கடமை இல்லையா? அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நமக்கு துனியாவை வந்து தியாகம் செஞ்சுட்டு ஒரு பள்ளிவாசல்ல கடமையை நிறைவேற்ற அளவுக்கு நம்மட உள்ளத்துல ஈமான் இடம் கொடுக்கலையே. அப்ப உலகத்துக்கு தானே நாம வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பக்கத்துல கசியருக்கு பக்கத்துல முசல்லா வச்சிருப்பாரு, இவர் தொழுகை யாருன்னு காட்டுறதுக்கு தொழுகிறாரு. ஆனா நீங்க தனிச்சு தொழுகிறீங்களே, இஸ்லாம் வந்து தனிச்சு தொழுகிற விருப்பம் சிறந்ததுன்னு சொல்லிச்சுதான். ஆனால் ஜமாத்தோடு வந்து தொழுவதை சிறந்ததுன்னு சொல்லிச்சா? முடியாத ஒரு கட்டத்துல தனிச்சு தொழுதுங்க. ஏன் இஸ்லாம் சிறப்புகளை சொன்னது? எதற்கு இஸ்லாம் இதை வலியுறுத்தியது? நீங்க பள்ளிவாசலுக்கு வந்துதான் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று ஏன் கட்டளையிடப்பட்டது? பொம்பளைகள் தான் வீட்டுல தொழுவாங்க, இருக்கிற இடத்துல தொழுவாங்க. நீ ஆம்பளை, வாகன வசதி இருக்குது, வந்து போகலாம். இதையெல்லாம் முடியாம அங்க இருந்துகிட்டு இவர் வந்து தொழுகை என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு இந்த உலகத்துக்காக வாழ்றாருன்னா நாங்க பொய்யர்கள் சகோதரர்களே. இந்த ஒரு அற்பமான தியாகத்தை இஸ்லாத்திற்காக இறைவனுக்காக செய்ய முடியாதவர்களுக்கு எல்லாம் சொர்க்கம் தரணும்னு ஆசைப்படுறான். சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைச்சனும் ஆசைப்படலாம்.
ஆசைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி நீ வாழ்ந்தாத்தான் ஆசைப்படலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப நாங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் என்பது யோசிச்சு பாருங்க. என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய வாழ்வு, என் மரணம் எல்லாம் ரப்புக்கானது. நாம் வாழ்ற வாழ்க்கையும் மரணமும் என் ரப்புக்கானது என்றால் என்னுடைய உலக விவகாரங்கள் அதற்கு குறுக்கே ஒரு காலம் வந்து நிற்க மாட்டாது யா அல்லாஹ். என்னுடைய மனைவியோ, என் பிள்ளைகளோ, என் பொருளாதாரமோ, என்னுடைய ஆசைகளோ, உணர்வுகளோ, தேவைகளோ என்னுடைய ரப்புக்கு முன்னால் என்று வந்துவிட்டால் எதுவும் எனக்கு பெரியதையா அல்லாஹ். எனவேதான் தக்பீர் கட்டும் போது அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறோம். இறைவா நீ பெரியவன் என்று சொல்லுகிறோம். உலகத்தில் என் மனைவி மக்கள் பெரியவர்கள் அல்லையா அல்லாஹ். என்னுடைய பொருளாதாரம் பெரிதல்லையா அல்லாஹ். துனியாவே பெருசு கிடையாது யா அல்லாஹ். எனக்கு நீதான் பெரியவன் என்ற உணர்வும் ஈமானிய நம்பிக்கையும் அந்த உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஆனா எத்தனை ஏகத்துவவாதிகளுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம், அமலே கிடையாது, அறிவை மட்டும் சுமந்திருக்கிறான். அறிவை சுமந்திருக்கிறான். எதை கேட்டாலும் பதில், எதை கேட்டாலும் தான் பதில் கொடுப்பாரு. அப்படி பதில் கொடுக்கிறவரு அவனை பார்த்தவனா ஒண்ணும் கிடையாது. அவன் சிறுக்குவாதி, இவன் விதத்துவாதி, அவன் வந்து அப்படி இந்த கொள்ளு அந்த கொள்ளு என்றான். அவனெல்லாம் அமல் செய்யறானே, அமல் செய்யலையா? இன்றைக்கு நாம் அடுத்தவர்களோடு உரசி பார்த்தால் கொள்கையை சுமந்து இணை வைக்காமல் ஏகத்துவத்தில் வாழுகிற நமக்கும் ஏகத்துவத்திற்கு வெளியே இருந்து வாழுகிற மக்களுடைய அமல்களுக்கு இடையில உரசி பாருங்க. அவன் தப்பான கொள்கையில் அறியாம இருக்கிறான், ஆனா அமலை செய்யறான். 5 வத்துக்கு என்ன துனியா சோழி இருந்தாலும் தூக்கி போட்டு போறானா இல்லையா? போய் 5 நேரமும் இமாம் ஜமாத்துல முதல் சஃப்ல நிக்கிறானா இல்லையா? போட்டி போட்டுக்கிட்டு போறானா இல்லையா? எந்த வத்தா இருந்தாலும் சரி, மழையே பெஞ்சாலும் நாங்க வந்து இட்டு மின்னலை அடிச்சாலும் பள்ளி வாசலுக்கு கடமைக்கு வருவோம்டா அப்படின்னு நிக்கிற மக்களை நாங்க பாக்குறோம். நம்முடைய சகோதரர்களுக்கு வானதி கட்டினாலே பள்ளிவாசலுக்கு வரப்படாது, தொழுது போட்டு போயிடணும். ஒரு வக்தில 2 தொழுகையை தொழுது போயிடணும். இது அனுமதிதான், தொழலாம், தப்பு கிடையாது. ஆனால் சகோதரர்களே, எங்களுக்கு அந்தந்த வக்திக்கு வரணும் என்ற உணர்வு வரணும். பாத்தீங்களா, நாங்கள் எல்லாம் ஏகத்துவத்தை பேச அருகதை உடையவர்களா சகோதரர்களே? குர்ஆனை சுன்னாவை பேச தகுதி பெற்றவர்களா நாம் எல்லாம்? நாங்களே எங்களை முகாசபா செய்ய வேண்டாமா? சுய பரிசோதனை செய்ய வேண்டாமா? அடுத்தவர்களுக்கு விரல் நீட்டுவதற்கு முன்னால் நாம் நம்மை திருத்த வேண்டாமா? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அடுத்தவர்களை எல்லாம் நாங்கள் என்ன சொல்றோம்? அவர் சிறுக்குவாதி, இவர் விதத்துவாதி என்றும். ஆனா அவனெல்லாம் அமல செய்யறான், அமல செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைச்ச எதிர்பார்க்கிறான். இதையெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியது நாங்க, முன்மாதிரியா வாழ வேண்டியது நாங்க. இப்ராஹிம் நபிய வாழ்க்கையை முன்மாதிரின்னு பேசுறது நாங்க, தியாகத்தை பேசுறது நாங்க, கொள்கை உறுதியை பேசுறது நாங்க, வணக்க வழிபாடுகளை பற்றி பேசுறது நாங்க. வாழ்க்கையை பார்த்தா சைத்தானை விட மோசமா இருக்குது. ஏமாற்றம், பிராடித்தனமும், பித்தநாட்டங்களும், நாணயம் இல்லாத வாழ்க்கையும், அமல்களிலே பின்தங்கிய நிலையும், எவ்வளவு அலட்சிய போக்கு சகோதரர்களே, எவ்வளவு ஒரு அலட்சிய போக்கோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சிந்தியுங்கள். எனவே துனியாவை மட்டும் நீங்கள் இந்த உலகத்திலே இலக்காக கொண்டு வாழ்ந்து விடாதீர்கள். நானும் நீங்களும் ஒரு நாள் நிச்சயமாக மரணிக்க இருக்கிறோம் சகோதரர்களே. நமக்கென்று ஒரு மரணம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவருடைய திருமறையிலே இந்த உலகத்திலே ஒவ்வொரு ஆத்மாக்களும் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது இறைவனுடைய விதி. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு உயிர்களும் மரணிக்கும், ஒரு நாள் மரணம் நிச்சயம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, மறுமையில் உங்களுடைய செயல்களுக்கு பரிபூரணமான கூலி வழங்கப்படும். எப்படி வாழ்ந்தோமோ என்ன செய்தோமோ அதற்குரிய கூலிகளை இறைவன் தர இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு பவன் ஜுஹ்ஸியா அனின் நாரி, யார் நரகத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டு வ உத்ஹிலல் ஜன்னதி, சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ ஃபக்கத் ஃபாஸ, அவர்தான் மகத்தான வெற்றி பெற்றவர், அவர்தான் வெற்றி பெற்றவர். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான இன்பத்தை தவிர, ஏமாற்றுகிற ஒன்றே தவிர வேறொன்றும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கோடானு கோடிகளுக்கு அதிபதி வெறுங்கையோடு வெற்று உடம்போடு வெள்ளை துணியிலே சுற்றி கொண்டு போய் 6 அடி நிலத்திலே புதைத்து விட்டு வருவார்கள். மண்ணோட மண்ணா மக்கி போயிருவான். என்ன காசு சம்பாரிச்சு என்ன லாபம்?
என்ன பந்தாகட்டி என்ன லாபம் துனியாவுல? ஒண்ணும் கிடையாது. அப்ப அல்லாஹ் ஒரு மரணம் இருக்கிறது என்று சொல்லும் போது அந்த மரணத்திற்கு பிறகு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் நரகத்துக்கு போய் சொர்க்கம் போறது மட்டும் நினைச்சிடாதீங்க. நரகத்துக்கு போயிட்டு நாங்க தௌஹீத்வாதிகள் தானே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க தானே. என்ன சொன்னாங்க? நீங்க தௌஹீத்வாதிகளாக இருந்தா நீங்க ஷிர்க் செய்யாம மௌத்தாகிட்டீங்கன்னா அந்த ஒரே ஒரு காரியத்துக்காக நீங்க என்னைக்காவது ஒரு நாள் சொர்க்கம் போயிருவீங்கன்றாங்க. போவோம். அதுக்கு முன்னால வாங்க வேண்டிய அத்தனையும் வாங்கிட்டு தான் போகணும். நரகத்துக்கு போய் சொர்க்கம் போறது சிறப்பல்ல சகோதரர்களே. நரகம் போகாமல் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட வேண்டும் என்று ஆசை வைக்க வேண்டும். அதுதான் மிகச்சிறந்த வெற்றி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி நீங்கள் ஆசைப்படுவதாக இருந்தால் நல்ல காரியங்களில் ஆர்வம் காட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமைகளிலே உதாசீனம் செய்யாமல் நேரத்துக்கு நேரம் அதை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஸரும் மிஸ்லுக்கும். நபியே நீங்க இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, நானும் உங்களே மாதிரி மனுஷன்தான்பா, நான் ஒன்றும் வேற ஒரு படைப்பு கிடையாது, உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன் நான். உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித். எனக்கு வஹி அருளப்படுகிறது, அதான் டிஃபரண்ட். உனக்கு வஹி வரல, எனக்கு வஹி வருது. நீங்கள் நானும் ஒரே இனம் தான், மனுஷன் தான், நான் ஒன்றும் வேற படைப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை ஆதரவு வைக்கிறாரோ, நாங்க அதைத்தானே ஆதரவு வைக்கிறோம். மறுமையிலே என் ரப்பை நான் சந்திக்க வேண்டும், அவன் திருமுகத்தை பார்க்க வேண்டும். அதை தவிர இந்த உலகத்திலும் மறுமையிலும் வேறொரு பாக்கியம் ஒரு மூமினுக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கிறதுதான் இங்க ஒரு முஸ்லிமுக்கு ஆசையும் ஆர்வமும் தேவையும். அதுக்குத்தானே உலகத்துல அடி வாங்கி வெட்டு வாங்கி குத்து வாங்கி விரட்டப்பட்டு ஓடி பொருளாதாரம் இழந்து ரத்தம் சிந்தி உசுரை கொடுத்து ஏன் என்ற ரப்ப மறுமையை நான் காணணும், அந்த அல்லாஹ்வை காணுகிற பாக்கியம் கிடைச்சதுன்றதுக்கு தானே துனியாவுடைய இவ்வளவு கஷ்டம். அப்படி நீ ஆசை வச்சா என்ன பண்ணணும் தெரியுமா? எவன் தன் ரப்பை சந்திக்க வேண்டும் என்று ஆர்வம் கொள்கிறானோ அவன் ஃபல்யமல் அமலன் சாலிஹா, நல்ல அமல செய். அமல் செய்யணும். சும்மா ஏனத்து நாம் தௌஹீத்வாதி அல்லாஹ்வை பார்த்துருவேன் அப்படி கிடைச்சாது. இந்த மனப்பால் பிடிக்க கூடாது. அல்லாஹ்வை நீங்கள் காண வேண்டும் என்றால், உங்கள் ரப்பை சந்திக்கிற ஆசை உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் அமல் செய். அல்லாஹ் எதையெல்லாம் இந்த தீன்ல வந்து நல்லவர்கள் என்று சொன்னானோ அதையெல்லாம் எடுத்து நட என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வலா யுஸ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்க்கு யாரையும் என வச்சிராரு. நாங்க அது செய்யறதில்ல, அமல் செய். அதான் கஷ்டம். அதை மட்டும் கிடைச்சாதான் செய்யற. மற்றபடிக்கு ஆசைப்பட்டு உட்கார்ந்து நேரம் செலவழிச்சு இதுக்கெல்லாம் டைமே இல்லை அப்படின்ற அளவுக்கு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இதை 18வது அத்தியாயம் 110வது வசனத்திலே சொல்கிறான், அமல் செய்தால் நல்லறங்களால் தான் அல்லாஹ்வை சந்திக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். நாங்க அமல் செஞ்சுட்டு போனாதான் சகோதரர்களே எங்களுடைய மீசானுடைய தராசு மறுமையில் கனத்து அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை அதன் மூலமாக அழித்து சொர்க்கம் தருவதற்கு இலகுவாக இருக்கும். சும்மா போயிட்டு நான் தௌஹீத்வாதியா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொல்லிடுமா? நபிமார்களே பேச மாட்டாங்களே. மறுமையோட நிலைமை என்ன? ஆதம் நபி கிட்ட போவோமா இல்லையா? ஆதம் நபி என்னால பேச முடியாது, நான் தப்பு செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிட்டேன்னு விரட்டி விட்டுருவாரா இல்லையா? பிறகு ஓடி வந்து நூஹு நபிட்டு வருவோமா இல்லையா? நூஹு நபியும் போங்க என்றுவாரு. நூஹு நபியில இருந்து மூசா நபியில இருந்து ஈசா நபி இப்ராஹிம் முழு நபிமார்களிடத்திலையும் போவோம். யாரும் பேச மாட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் மட்டும்தான் இந்த உம்மத்துக்காக சமுதாயத்துக்காக பேசுவாங்க. அப்படிப்பட்ட நாள்ல எங்களுக்கு எது கை கொடுக்கும் சகோதரர்களே? அந்த நாள்ல எது கை கொடுக்கும் என்பதை நான் சிந்தித்து இந்த உலகத்துல வாழணுமா இல்லையா? அல்லாஹ் தஆலாவுடைய திருமறையில சொல்றான், 101வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅம்மா மன் சகுலத் மவாசீனுஹு, எவனுடைய மீசானுடைய எடை கனத்து விடுகிறதோ ஃபஹுவ ஃபீ ஈஸத்தின் ராதியா, அவன்தான் திருப்திகரமான வாழ்க்கையிலே இருப்பான். திருப்தியான வாழ்க்கை, அல்லாஹ் பொருந்திக் கொண்ட ஒரு வாழ்க்கை யாருக்கு? மீசான் கணக்கணும் விடாங்கிறான் அல்லாஹ். மீசான் கணக்க வேண்டுமாக இருந்தால் எப்படி கணக்கும்? அதை இரும்பு தூக்கி கொண்டே போடேமா?
இருக்குதா? தராசுல கள்ளத்தனம் பண்ணிருப்பா? அல்லாஹ்வுடைய தராசில் கள்ளத்தனம் பண்ண முடியாது. துனியாவில் வந்திக்கலாம். அல்லாஹ் எதை வைத்து நிற்பான்? நம்முடைய ஒவ்வொருவருடைய அமல்களையும் நல்லதையும் கெட்டதையும் நிற்பான். அல்லாஹ்விடத்தில் இருக்கிற அந்த மீசான் என்ற தராசிலே, நீரமிக்க தராசுல ஓ அமலை கொண்டு நீ வந்து வெயிட்ட கூட்டிக்கிறாங்கிறான். அந்த வெயிட்ட நீ கூட்டினால்தான் திருப்திகரமான அல்லாஹ் பொருந்திக் கொண்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வாழ்ந்த நபித்தோழர்களை ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டேன் என்று சொல்லுகிறான். ஏன்? உலகத்தில் அல்லாஹ் கட்டளையிடும் பொழுது சகோதரர்களே, ஒவ்வொன்றுக்கும் உயிரோட்டமான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். எதை சொன்னாலும் யா அல்லாஹ் கேட்கிறோம் யா அல்லாஹ் என்றார்கள். அப்படி வாழ்ந்த காரணத்தினால் தான் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே திருப்திகரமான வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். பொருள்கிட்டையா உன்னை என்றான். அவர்களை அல்லாஹ் மறுமையில் அழைப்பான். அல்லாஹ் அந்த கூட்டங்களை, மூமின்களை, அல்லாஹ் பொருந்திக் கொண்டவர்களை அல்லாஹ் அழைப்பான். அழைத்து அல்லாஹ் சொல்லுவான், நான் பொருந்திக் கொண்ட என்னுடைய அடியார்களே, நீங்கள் இந்த நல்லடியார்களுடைய கூட்டத்துல சேர்ந்து சொர்க்கம் போங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அந்த பாக்கியம் கிடைச்சதுமா இல்லையா? கிடைச்சதுக்கு என்ன பண்ணணும்? பொருந்திக்கிறதுக்கு நம்ம கிட்ட அமல்கள் இருக்கணும். அல்லாஹ் நீங்களை விரும்பணும்டா அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியங்களை துனியாவோட செய்யணும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம துனியாவுல வாழ்ந்து மௌத்தாயிட்டோம்னா எங்களுக்கு என்ன மிச்சம்? என்ன சகோதரர்களை நமக்கு மிச்சம்? யோசிங்க. எங்களுக்கு எதுவுமே மிச்சம் இல்லை. நாங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்லாவது மிகுமா? நமக்கு நாம உடுத்திருக்கிறோமே தான், உடுத்திருக்கிற ட்ரெஸ் இன்னைக்கு உடுக்கிறதெல்லாம் எப்படி? உடுத்துக்கிட்டு வந்தாலே அவரோட லக்ஸுவரியத்தான் காட்டுறது. அப்படி பார்த்துட்டு எவ்வளவு வாஜியார்? ஒரு 50,000, 1,00,000 ரூபாடு. சரி, புசுறு போயிருச்சு. 1,00,000 ரூபாய் சட்டை போட்டிருந்தாரு, அப்படியே கொண்டு அடைக்கிறீங்க புடுவாங்களா? கலைஞ்சி கிழிச்சு போட்டு குடிப்பாட்டி ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் புடவையில சுத்தி கொண்டே அடைக்கிற மாட்டாங்களா? எதுக்கு? இப்ப என்ன மிச்சம் நமக்கு? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஆடம்பரம் வரப்போவதில்லை, இந்த காசு பணம் வரப்போவதில்லை. எது மிச்சம்? எது வரும் சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? யஜ்பவுல் மையித்த சலாசா, 3 விஷயங்கள் உங்களை தொடர்ந்து வரும். மரணிச்சிட்டீங்கன்னா 3 வரும். ஃபயர்ஜி இஸ்னானி வயபுகாமாஹு வாஹிதுன், 3லே 2 திரும்பி வந்துவிடும், 1 உங்களோடு இருக்கும். 1 அஹ்லுஹு வமாலுஹு வஅமலுஹு, அவனுடைய குடும்பம் வரும், அவனுடைய சொத்து செல்வங்கள் துனியாவில் இருக்கும், அவனுடைய அமல்கள் அவனோடு வரும். இந்த 3ல குடும்பம் வந்து மண்ணாளி போடுவான், மண்ணை தூவி போட்டு அவன் போயிடுவான். அவன் வரப்போறல கபருக்கு. ஐயோ, எங்க வாப்பா, எங்கட உம்மா, எங்க சகோதரன், அவ்வளவு அடக்கிட்டமா, அப்படி தூக்கி மண்ணை தூக்கி போட்டோமா, யா அல்லாஹ் என் சகோதரனை மாப்பாவை உம்மாவை மன்னிச்சிரியா அல்லாஹ், அந்த டைமோட போயிடுவான். குடும்பம் வரலையே, குடும்பம் அதோட போயிருமே. உன் சொத்து துனியாவில் நீ சம்பாதிச்சது, உன் ஆடம்பரம் வராது. 6 அடிக்குள்ள அவன் வெப்பாச்சு. துனியாவில் அப்படி நடந்திருக்குதா? இல்ல. அப்ப அது போயிடும். எது மிச்சம்? அவனுடைய அமல் தான் மிச்சம் சகோதரர்களே. அது நல்லதோ கெட்டதோ நீ கொண்டு போறதுதான் உன் கபருக்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபயர்ஜி அஹ்லுஹு வமாலுஹு, அவன் குடும்பமும் செல்வமும் அவனை விட்டு திரும்பிவிடும். வயபுகாமாஹு அமலுஹு, அவனோடு அவனுடைய அமல் தான் தங்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அமலை தேட, அமலை தேடுவதுதான் சகோதரர்களை அல்லாஹ்வுடைய திருப்தியை தரும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இது புகாரியில 6514வது செய்தியாக நாங்க பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாங்க அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்தால் மட்டும்தான் மறுமையில் சொர்க்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது. சஹாபாக்கள் அமலில் காட்டிய ஆர்வங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல அவங்க வரலாறுகள் எல்லாம் நாங்க பேச தகுதியா? முதல்ல அவங்க வரலாறு கேட்கிறோம், இன்ட்ரெஸ்டுக்கு கேட்கிறோம், பேசுறோம், இன்ட்ரெஸ்டுக்கு பேசுறோம். சஹாபாக்கள் எப்படி? சரி, ஏன் அவங்க என்ன வானத்தை தொடர்ந்து குதிச்சு வந்தாங்களா? பூமியெல்லாம் கிழிச்சுட்டு வந்தாங்களா? வேற்று கிரகங்கள்ல இருந்து வந்தாங்களா? உங்களுக்கு நாங்க ஒரு டெமோ காட்டுறோம் வாழ்ந்துட்டு போனாங்களா? எப்படி வந்தவர்கள் அவர்கள்?
நம்ம மாதிரி தானே துனியாவுக்கு வாழ்ந்தாங்க. உம்மா வாப்பாக்கு போறது ஆசைகளோடு, தேவைகளோடு, துனியா தேவைகளோடு, உலகத்து அத்தனை காரியங்களிலும் தேவையுள்ளவர்களாக, நாட்டமுள்ளவர்களாகத்தானே இருந்தார்கள். தேடினார்கள், சம்பாதித்தார்கள், குடும்பம் நடத்தினார்கள், குழந்தை குட்டி பெற்றார்கள், உண்டார்கள், மகிழ்ந்தார்கள், வாழ்ந்து மரணித்தார்கள். அவங்க வாழ்ந்த மாதிரிக்கு ஏன் நம்மளால வாழ முடியல? நாங்க சஹாபாக்கள் இல்ல, சஹாபாக்கள் இல்ல. சஹாபாக்கள் வாழ்ந்ததுக்குன்னு தனியான ஒரு கெட்டலோக்கு இருக்குதா? வேறொரு புத்தகம் இருக்குதா? வேற வழிகாட்டல் இருக்கா? அல்லாஹ்வுடைய திருப்தி அவர்கள் அடைந்ததற்கு வேறொரு கைடிங் இருக்குதா? ஏன் உன்னால அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற முடியாது? ஏன் என்னோட அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற முடியாது? பொடுபோக்கு, அலட்சியம், தேவையில்லை என்ற நினைப்பு. இதுதான் சகோதரர். அவர்களுக்கு எது தேவைப்பட்டது? அவர்களுக்கு இந்த உலகத்தை விட ஆகிரா என்று அவர்கள் நின்றார்கள். ஆகிராவுடைய வாழ்க்கை சிறந்தது என்று கருதினார்கள். அதுதான் நினைக்கக்கூடியது என்று நம்பினார்கள். அந்த வாழ்க்கை தான் எங்களுடைய இறைவனின் திருமுகத்தை பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று அவர்கள் ஆதரவு வைத்தார்கள். அதனாலதான் அப்படி வாழ்ந்தாங்க. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த ஒரு வாழ்க்கை எங்க கிட்ட வர முடியாம இல்லை. எங்கட உள்ளம் தான் அதுக்கு மாற்றப்படணும். எங்கட மனசு மாறினா எல்லாம் மாறி போயிடும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? உங்களோட உடம்புல ஒரு சதத்துண்டு இருக்குப்பா, அது வந்து கெட்டு போனா மொத்தமா எல்லாம் கெட்டு போயிடும். அது நல்லதாயிடுச்சுன்னா மொத்தமா எல்லாமே நல்லமாயிடும். அதான் உங்களோட உள்ளம்டாங்கிற சொல்லலாம். ஏன் எங்களோட உள்ளத்தை மாத்த முடியல? அறிவை சுமக்கிறதுனால என்ன லாபம்? அல்லாஹ்வுடைய ரசூல் அறிவை சுமந்தா நீங்க நல்லவங்கன்றாங்களா? அப்படி பார்த்தா இப்லீஸ் நல்லவனா இருக்கணுமே. இப்லீஸ் எங்களை விட சிறந்தவனா இருக்கணுமே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அறிவு என்பது பிரயோசனமான அறிவுதான் உண்மையான அறிவு. பிரயோசனம் என்ன? உலகத்துக்கும் மறுமைக்கும் நம்மளுக்கு நன்மை பயக்கணும். யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா. அறிவு, பயனற்ற அறிவிலிருந்து நான் உனக்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன் யா அல்லாஹ். பயன் இல்லாத அறிவு எனக்கு வேணாம் அப்படின்ற சொல்ல துவா கேட்பாங்க. பயன் இல்லாத அறிவுன்னா இதான் நாம சுமந்திருக்கிறோம். இப்ப இதான் பயன் இல்லாத அறிவு. இதனால என்ன லாபம்? அடுத்தவர்களுக்கு சொல்றது மட்டும்தான் அறிவுன்னு நாங்க நினைக்கிறோம். அப்ப நாங்க வாழ்றோம் இல்லையா? அத்தஅமுருன الناس بالبر وتنسون انفسكم وانتم تتلون الكتاب افلا تعقلون. நீங்க எல்லாம் அடுத்தவங்களுக்கு நன்மையை ஏவறீங்க. அத்தஅமுருன الناس بالبر, நீங்க நன்மையை ஏவறீங்களா மக்களுக்கு? குர்ஆனை படிச்சுக்கிட்டே உங்களுக்கே மறந்துட்டு மத்தவங்களுக்கு நன்மை சொல்றீங்களா? அஃபலா தாக்கிலும், ஏன்னா சிந்திக்க மாட்டீங்களா இத அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறானே. அல்லாஹ்விடத்துல எது கெட்டது, ஆக மோசமான அல்லாஹ்வுடைய கோபத்தை சீண்டுவது தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய கோபத்தை எது சீண்டு தெரியுமா? அல்லாஹ்வுடைய திருமறையில் சொல்லுகிறான், லிம தகூலுன மா லா தஃபாலூன். நீ செய்யாததை ஏன் போய் சொல்றாய்? நீ செய்யாததை ஏன் போய் அடுத்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாய் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். கபுர மக்தன் இந்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃபாலூன். நீங்க செய்யாததை அடுத்தவனுக்கு சொல்றதுதான் அல்லாஹ்விடத்தில் ஆக மோசமான ஒரு காரியம், அல்லாஹ்வுடைய கோபத்தை சீண்டுகிற காரியம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுஅத்தபு நாசுன் மின் அஹ்லி தௌஹீத் ஃபின்னார். தௌஹீத்வாதிகளிலும் நரகத்திலே சிலர் கருக்கப்படுவார்கள், வேதனை செய்யப்படுவார்கள். தௌஹீத்காரன், தௌஹீதுக்காரனையும் போட்டு அல்லாஹ் என்ன செய்வான்? நரகத்துல வேதனை செய்வான். ஹத்தா யகூனு ஃபீஹா உமமா, கன்னிக்கட்டையாகிற வரைக்கும் அல்லாஹ் போட்டு தீச்சி எடுப்பான், நரகத்திலே கருக்குவான். சும்ம துதரிக்குஹுமுர் ரஹ்மான், அதுக்கு பிறகு எப்போவாச்சும் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய அருளை, ரஹமத்தை, இரக்கத்தை அவர்களுக்கு கொடுப்பான். கொடுத்த பிறகு ஃபயுஹ்ரஜூன், அதுக்கப்புறம் தான் நரகத்திலிருந்து வெளியே எடுப்பான். எடுத்து வயுத்ரஹூன அலா அபுவாபில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு வீசப்படுவார்கள் அவர்கள். அப்ப ஃபயருஷு அலைஹிம் அஹ்லுல் ஜன்னத்தில் மா, சொர்க்கத்திலே இருக்கிறவர்கள் அவர்கள் மீது தண்ணீரை தெளிப்பார்கள். தெளிக்கும் போது பயன்புத்தூன கமா என்புத்துல் உசாஉ ஃபீ ஹிமாலத்தி ஸைல், வெள்ளம் போனதுக்கு பிறகு, மழை பெஞ்சி வெள்ளம் போனதுக்கு பிறகு புட்பூண்டுகள் முளைக்கிற மாதிரி இவர்களும் உயிர் பெறுவார்கள், அப்படி செழிப்பாகுவார்கள். சும்ம யதுகுலூனல் ஜன்னா, அதுக்கு பிறகுதான் சொர்க்கம். கண்ணியத்திற்குரியவர்களே, அடி அடின்னு அடிச்சு வெளுத்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் சொர்க்கம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எவ்வளவு பேர் அது சொர்க்கத்துக்கு போனா கூட என்ன அடையாளம்?
ஜஹன்னமியூன், இவர்கள் நரகத்திற்கு போய் வந்தவர்கள். முத்திரையை குத்தி சீல் அடிச்சு அல்லாஹ் அனுப்புவானே சகோதரர்களே. எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் விசாரிக்கப்படுகிற நாளில் அல்லாஹ்வை சந்திக்கும் போது அமல்களோடு அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுகிற அந்த நோக்கத்தோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அற்பமான ஒரு கால வாழ்க்கை. இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை நாளைக்கு நிச்சயமில்லாத வாழ்க்கை. இப்ப இருந்துட்டு அங்கால வெளியே போக முன்னாடி ரூபு பிரிஞ்சிடும். எங்களுக்கு உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை சகோதரர்களே. இருக்கிற காலத்தை அல்லாஹ் எவ்வளவு தந்திருக்கிறானோ அந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்வோம். உலகத்தை மறுமைக்காக தயார்படுத்திக் கொள்வோம். வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் அதற்குரியவர்களாக தயார்படுத்திக் கொள்ளுகிற அந்த பாக்கியத்தை இந்த உலகத்தில் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.